முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் தமிழ்நாடு அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்துக்கு இன்னைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. நாடாளுமன்றத்தில் டீலிமிட்டேஷன் மசோதா கொண்டு வரப்பட்டா தமிழ்நாட்டு எம்பிக்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்க வேண்டும் என்பது குறித்து விவாதிப்பதற்காக இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கு. சரி, நாடாளுமன்றத்தில் மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் இருக்கக்கூடிய எம்பிக்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படிங்கிற விவரங்களை நாம பார்க்கலாம். எந்தெந்த கட்சிகள் இதுல பங்கேற்கிறாங்க என்ற விவரங்களையும் இப்போ நாம பார்க்க இருக்கிறோம். மக்களவையை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற மக்களவையில தமிழ்நாட்டுடைய எம்பிக்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது 39 இருக்கு. திமுக 22 எம்பிக்களை கொண்டிருக்கு. கனிமொழி தலைமையிலான எம்பிக்கள் 22 பேர் இருக்கிறாங்க. காங்கிரஸ்ல ஜோதிமணி, மாணிக்கம் தாக்கூர், கார்த்திக் சிதம்பரம் அப்படின்னு 9 எம்பிக்கள் இருக்கிறாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 2 எம்பிக்களை கொண்டிருக்கிறாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் 2 எம்பிக்களை கொண்டிருக்கிறாங்க. விசிகாவும் 2 எம்பிக்களை கொண்டிருக்கிறாங்க. திருமாவளவன், ரவிக்குமார் உள்ளிட்ட 2 எம்பிக்கள் இருக்கிறாங்க. ஐயுஎம்எல் பொறுத்த வரைக்கும் நவாஸ் கனி எம்பி இருக்கிறாரு. மதிமுகவை பொறுத்த வரைக்கும் துரை வைகோ எம்பி இதுல இருக்கிறார். சோ இது மக்களவையை பொறுத்த வரைக்கும். மாநிலங்களவையில தமிழ்நாடு எம்பிக்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது 18 இருக்கு. திமுகவில் 9 எம்பிக்கள் இருக்கிறாங்க. மக்கள் நீதி மய்யம் சார்பா கமலஹாசன் எம்பி இருக்கிறாரு. அதிமுகவில் 3 எம்பிக்கள் இருக்கிறாங்க. காங்கிரஸ்ல ப. சிதம்பரம், கிறிஸ்டோபர் திலக், பிரவீன் சக்கரவர்த்தி அப்படின்னு 3 எம்பிக்கள் இருக்கிறாங்க. பாமகவை பொறுத்த வரைக்கும் அன்புமணி ராமதாஸ் இருக்கிறாரு. தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில எல்.கே. சுதீஷ் இதுல இருக்கிறாரு. சோ இன்னைக்கு நடக்கக்கூடிய அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தில் பங்கேற்கக்கூடிய உறுப்பினர்கள் அப்படிங்கிறது 20 நபர்கள் பங்கேற்கிறாங்க. 20 எம்பிக்கள் பங்கேற்கிறாங்க. இதுல மக்களவை உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கும்போது காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய 9 எம்பிக்களும் இதுல பங்கேற்கிறாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் அண்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்ல தலா 2, மொத்தம் 4 எம்பிக்களும் இதுல பங்கேற்கிறாங்க. அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள்ல 2 எம்பிக்களும் இருக்கிறாங்க. அவங்களும் இன்றைய கூட்டத்தில் பங்கேற்கிறாங்க. ஐயுஎம்எல்ல இருக்கக்கூடிய ஒரு எம்பியும் மதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு எம்பியும் இந்த கூட்டத்தில் பங்கேற்கிறாங்க. மொத்தம் 17 எம்பிக்கள் இன்றைய கூட்டத்தில் பங்கேற்கிறாங்க. அதே மாதிரி மாநிலங்களவை உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையில எந்தெந்த எம்பிக்கள் இதுல பங்கேற்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா காங்கிரஸில் இருக்கக்கூடிய 3 நபர்கள் மட்டுமே பங்கேற்கிறாங்க. சோ மொத்தம் 3 நபர்கள் மக்களவையில, மாநிலங்களவை சேர்த்து இத்தனை நபர்கள் இதுல பங்கேற்கிறாங்க. சரி, அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தில் பங்கேற்காத உறுப்பினர்கள் அப்படின்னா 37 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அவங்க யார் யார் என்ற விவரங்கள் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு மக்களவையில திமுகவை பொறுத்த வரைக்கும் 22 எம்பிக்கள் இருக்கிறாங்க. ஒட்டுமொத்த திமுக எம்பிக்களும் இந்த கூட்டத்தை முழுமையா புறக்கணித்திருக்கிறாங்க. மாநிலங்களவை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திமுகவில் இருக்கக்கூடிய 9 எம்பிக்களும், அதிமுகவில் இருக்கக்கூடிய 3 எம்பிக்களும், மக்கள் நீதி மையத்தில் இருக்கக்கூடிய ஒரு எம்பியும், தேமுதிகவை சேர்ந்த ஒரு எம்பியும், பாமகவை சேர்ந்த ஒரு எம்பியும் இந்த கூட்டத்தை முழுமையா புறக்கணித்திருக்கிறாங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா திமுக கூட்டணி மற்றும் அதிமுக கூட்டணி இன்றைய முதலமைச்சர் கலந்தாய்வு கூட்டத்தை முழுமையா புறக்கணித்திருக்கிறாங்க. முதலமைச்சர் தலைமையிலான இன்றைய கலந்தாய்வு கூட்டத்தை புறக்கணிக்க எம்பிக்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் என்ன அப்படிங்கிற விவரங்களை நம்முடைய செய்தியாளர் அன்வர் வழங்க நாம கேட்கலாம். அன்வர், என்னென்ன காரணங்கள் இன்றைய கூட்டத்தில் புறக்கணிக்காத கட்சிகள் முன்வைக்கிறாங்க? வணக்கம் ஷம். குறிப்பாக இன்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில தொகுதி மறுவரையறை குறித்தும் அதனால் மாநிலத்திற்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறித்தும் விவாதிக்க அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை முதலமைச்சர் விஜய் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் குறிப்பாக பிரதான எதிர்க்கட்சிகளான திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் புறக்கணித்துள்ளன. குறிப்பாக ஏற்கனவே மொத்தம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை மக்களவை மற்றும் மாநிலங்களவை சேர்த்து மொத்தம் 57 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இந்நிலையில் தற்பொழுது திமுக, அதிமுக அதனுடைய கூட்டணியில அங்கம் வகிக்கக்கூடிய கட்சிகள் அனைத்தும் புறக்கணித்துள்ளனர். குறிப்பாக அவர்கள் என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா, பிரதான எதிர்க்கட்சியான திமுக நேற்றைய தினமே இது குறித்து திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் இது ஒரு திசை மாற்றும் அரசியல், காவிரி விவகாரம் குறித்து விவாதிக்காம அதை இந்த விஷயத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க. அதே போன்று ஏற்கனவே இந்த ஃபேர் டீலிமிட்டேஷன் என்பதை தான் திமுக முன்னிறுத்துகிறது. ஏற்கனவே இது குறித்து மார்ச் மாதம் அன்றைய
இன்றைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலேயே அனைத்து கட்சி கூட்டத்தில் இது குறித்து முடிவெடுக்கப்பட்டு அதற்கு எதிராகவும் வாக்களித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் அதனை குறிப்பிட்டு திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் நேற்றைய தினம் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் யாரும் திமுகவிற்கு பாடம் எடுக்க வேண்டாம், எங்களுக்கு என்ன செய்வதென்று தெரியும், நாங்கள் எங்கள் முடிவில் தெளிவாக இருக்கிறோம் என்றும் குறிப்பிட்டிருந்தார். அதே போன்று நேற்றைய தினம் சட்ட பேரவையிலும் அமைச்சர்கள் இது குறித்து திமுக பதிலளிக்க வேண்டும், இந்த கூட்டத்தில் பங்கேற்பீர்களா என்பது குறித்து அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா நேற்றைய தினம் கேள்வி எழுப்பியிருந்தார். இது குறித்து பதிலளித்த எதிர்க்கட்சி தலைவரும் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் இது குறித்து திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் முடிவெடுப்பார் எனவும் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இன்று மாலை அந்த கூட்டம் நடைபெற இருந்த நிலையில இன்று காலை அதிகாரப்பூர்வமாக திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி கருணாநிதி நாங்கள் எங்கள் முடிவில் தீர்க்கமாக இருக்கிறோம், இதை திசை மாற்றும் அரசியல் என விமர்சித்து தமிழ்நாடு அரசிற்கு சில கேள்விகளையும் எழுப்பியிருந்தார். அதில் என்ன குறிப்பிட்டிருக்கிறார் அப்படின்னா, இந்த காவிரி விவகாரம் தொடர்பாக கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. அதனை எடுத்துக்கொண்டு எம்பிக்களுடன், அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் டெல்லியில் ஜல்சக்தி துறை அமைச்சரை சந்திக்க தமிழ்நாடு அரசு பிரதிநிதிகள் தயாரா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இந்நிலையில் தமிழ்நாட்டில் அதிக எம்பிக்கள் எண்ணிக்கை திமுகவிடம் தான் இருக்கிறது. சொல்லப்போனால் 22 மக்களவை, அதே போன்று 9 மாநிலங்களவை உறுப்பினர்கள் என தமிழ்நாட்டில் அதிக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை கொண்டிருக்கிறது திமுக. இந்நிலையில் அந்த நிலையில் தற்போது முதலமைச்சர் தலைமையில் இந்த கூட்டத்தை திமுக புறக்கணித்திருக்கிறது. அதனை தொடர்ந்து அதிமுகவும் கிட்டத்தட்ட 3 மாநிலங்களவை உறுப்பினர்களை கொண்டிருக்கிறது. அவர்களும் இந்த காவிரி விவகாரம் தொடர்பாக எந்த ஒரு பதிலும் அரசு அளிக்கவில்லை, அதே போன்று இந்த கூட்டத்தையும் நாங்கள் புறக்கணிக்கிறோம் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று மக்கள் நீதி மையத்தைச் சேர்ந்த கமலஹாசன், அதே போன்று தேமுதிகவை சேர்ந்த சுதீஷ், அதே போன்று பாமக அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்டோரும் புறக்கணித்திருக்கிறார்கள். குறிப்பாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் நேற்றைய தினம் இது குறித்து கடுமையாக விமர்சனம் ஒன்றை முன்வைத்திருக்கிறார். ஏனென்றால் தாவேக அரசு இந்த கூட்டத்தை தானாக கூட்டவில்லை எனவும் காங்கிரசின் அழுத்தத்தால் இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறதும் தெரிவித்திருக்கிறார். ஏனெனில் இது குறித்து விவரிக்கையில், கடந்த முறை அதாவது தேர்தலுக்கு முன்பு திமுகவுடன் காங்கிரஸ் கூட்டணி அமைத்திருந்தது. கடந்த ஏப்ரல் மாதம் நாடாளுமன்றத்தில் பிஜேபி பாஜக அரசு இந்த மசோதாவை கொண்டு வரும் பொழுது தீவிரமாக எதிர்த்து அந்த மசோதா 2/3 பங்கு ஆதரவு இல்லாத காரணத்தால் தோல்வியுற்றது. இந்நிலையில் தற்பொழுது திமுகவுடைய நிலை என்ன? ஏனென்றால் தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸ் தாவேகாவுடன் கூட்டணி அமைத்து தற்பொழுது அமைச்சரவையும் இடம்பெற்றிருக்கிறது. இந்நிலையில் திமுகவுடன் நிலைப்பாடு என்ன என்பதை காங்கிரஸ் அறிய விரும்புவதாகவும் அதனால் தான் இந்த அழுத்தம் ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் அன்புமணி ராமதாஸ். ஏனெனில் சில நாட்களுக்கு முன்பு காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள் கூட்டமானது மகாபலிபுரத்தில் நடைபெற்ற நிலையில் அதில் இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கலந்து கொண்டு இது குறித்து விவரிக்கையில் எட்டப்பர்கள் என குறிப்பிட்டிருக்கிறார். அவர் மறைமுகமாக திமுகவை குறிப்பிட்டார்களா எனவும் கேள்வி எழுந்தது. இந்நிலையில் தற்பொழுது இந்த முதலமைச்சர் தலைமையில் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டமானது கூட்டப்பட்டு அதில் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும், அதாவது தமிழ்நாட்டில் உள்ள 57 நாடாளுமன்ற அதாவது மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் அனைவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தற்பொழுது முதலமைச்சர் தலைமையில் நடைபெற உள்ள, அதாவது இன்று மாலை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற உள்ள கூட்டத்தில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள், அதே போன்று அதிமுக, அதே போன்று பாமக உள்ளிட்ட கட்சிகள் பங்கேற்காது என தற்பொழுது புறக்கணித்துள்ளார்கள். ஏற்கனவே தாவேகாவிற்கு ஆதரவு அளித்துள்ள கட்சிகள், அதாவது கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் மக்களவை உறுப்பினர்கள், மாநிலங்களவை உறுப்பினர்கள், அதே போன்று விசிகாவில் உள்ள 2 உறுப்பினர்கள், அதாவது தாவேகா அரசுக்கு ஆதரவு அளித்த இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலா 2 மக்களவை உறுப்பினர்கள், அதே போன்று இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கை சேர்ந்த நவாஸ் கனி உள்ளிட்ட உறுப்பினர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். மொத்தமாக 57 நாடாளுமன்ற மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் கொண்ட தமிழ்நாட்டில் தற்பொழுது முதலமைச்சர் ஏற்பாடு செய்துள்ள கூட்டத்தில் 20 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே கலந்து கொள்ள உள்ளார்கள். குறிப்பாக இதில் கலந்து கொள்பவர்களை விட அதை புறக்கணித்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக காணப்படுகிறது. குறிப்பாக அவர்கள் பிரதானமாக முன்வைப்பது புறக்கணிப்புக்கான காரணமாக அரசு இது ஏற்கனவே ஒரு கொள்கை முடிவாக இருக்கிறது. அதாவது திமுக தரப்புல என்ன சொல்லப்படுது அப்படின்னா, ஏற்கனவே நாம் எதிர்த்தோம், அதில் நாங்கள் தீர்க்கமாக இருக்கிறோம். அதே போன்று ஏற்கனவே எங்கள் கூட்டணியில் அங்கம் வகித்த கட்சிகள் தான் உங்களுடன் இருக்கின்றன, அவர்களும் அதே நிலைப்பாட்டில் இருக்கும் பொழுது இந்த கூட்டம் எதற்கு? காவிரி விவகாரத்தை குறித்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாமல் இதை திசை திருப்புவதற்காக செய்யப்படுகிறது எனவும் கடுமையாக விமர்சித்திருக்கிறது. அதே போன்று திமுகவிற்கு யாரும் பாடம் எடுக்க வேண்டாம் எனவும் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகனும் விமர்சித்திருந்தார். இந்நிலையில்
தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அதிகம் இருக்கிறது. அதே போன்று இந்த மசோதா மக்களவையில், அதாவது மத்திய அரசு மக்களவை மற்றும் மாநிலங்களவை நிறைவேற வேண்டும் என்றால் திமுக அரசின் நாடாளுமன்ற உறுப்பினருடைய ஆதரவு தேவை உள்ள நிலையில் இது குறித்து நாடு முழுவதும் கவனமானது பெற்றுள்ளது. இந்நிலையில் இந்த விஷயங்கள் குறித்து, அதாவது திமுகவின் நிலைப்பாடு குறித்து அறிய காங்கிரஸ் விரும்புவதாகவும் கடுமையாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியிருந்தார். இந்நிலையில் பிரதான எதிர்கட்சிகளான திமுக, அதிமுக, பாமக, தேமுதிகவை சேர்ந்த ஒரு உறுப்பினர் சுதீஷ், அதே போன்று மக்கள் நீதி மையத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் கமலஹாசன் உள்ளிட்டோர் புறக்கணித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பரபரப்பான சூழலில் மத்திய அரசு தொகுதி மறுவரையை கொண்டுவர உள்ளதாகவும் தெரிவிக்கப்படும் நிலையில் முதலமைச்சர் தலைமையில் இன்று மாலை நடைபெற உள்ள நாடாளுமன்ற கூட்டத்தை பிரதான எதிர்க்கட்சிகள் திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் புறக்கணித்திருக்கிறார்கள். நாடாளுமன்றத்தில் டீலிமிட்டேஷன் மசோதா கொண்டுவரப்பட்டா தமிழ்நாட்டுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்க வேண்டும் என்பது குறித்து விவாதிப்பதற்காக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த கூட்டத்தில் யார் யார் பங்கேற்கிறாங்க, யார் யார் புறக்கணித்திருக்கிறாங்க, என்ன காரணங்கள் என்ற விவரங்களை நாம பார்த்தோம். இது பற்றிய மேலும் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் அன்வர் வழங்க நாம் கேட்டும். விரிவான விவரங்களுக்கு நன்றி அன்வர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.